வணக்கம், இது ரத்னம் கிச்சன் என்டர்டைன்மெண்ட். நான் உங்கள் கரண். இன்றைக்கு ஒரு சிம்பிளாக எங்களோட தோட்டத்து மரக்கறியும் அதோட காளானும் சேர்த்து மீதமாக இருக்கிற சோறை வச்சு ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ஒரு ஐட்டம் ஒன்று செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறேன்னு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க, இது எங்களோட தோட்டத்து பைத்தங்காய், பீன்ஸ், அவரைக்காய், குடமிளகாய், ஒரு கேரட்டு, ஒரு வெங்காயம், 4 காளான், 2 உள்ளி, 4 பச்சை மிளகாய், சோறு பார்த்தீங்கன்னு சொன்னால் பஸ்மதியும் மஞ்சள் அரிசி கலந்தது மிச்சம் இருந்ததை செய்ய போகிறேன். அதோட உப்பு, மஞ்சத்தூள், மிளகு, சீரகம். இப்போ வாங்க எப்படி செய்யறேன்னு காமிக்கிறேன். இது வெங்காயம் பெருசாக இருக்கிறதுனால பாதி வெங்காயம் காணும். நல்லா பொடிசா இப்படி சின்ன சின்னனா உள்ளியை லேசாக கத்தியால் இப்படி தட்டி போட்டு தட்டினா தோல் தானே உறிஞ்சிடும். பிறகு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த குடமிளகாயும் இது ஒன்று கூட பாதி காணும். பாதியை விட்டுவோம். நல்லா சின்னதாக இந்த மாதிரி இதையும் பொடிச்சு கொடுத்தா. இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி சின்ன சின்ன எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டேன். எல்லாம் மரக்கறி சத்தாக இருக்கும். இந்த சோறு கொஞ்சம் தான், மரக்கறி தான் நிறைய. ஒரு கேரட் தான், பாதி குடமிளகாய், இது வெங்காயம், பாதி வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, உள்ளி, அதோட இது பீன்ஸும் அவரைக்காயும் சேர்ந்தது. மற்றது ஒரு 4 காளான். இப்போ செய்கிறோம் எப்படின்னு பார்ப்போம். வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்டி நல்லா சூடாயிருச்சு. நான் தேங்காய் எண்ணெயில் செய்ய போகிறேன். தேங்காய் எண்ணெய் எங்களுக்கு பாருங்கள், இங்கே இந்த குளிர் நாடுன்றதுனால இந்த மாதிரி வந்துடும். கொஞ்சம் இதில் செய்து பார்ப்போம். ஒரு பெரிய கரண்டியெல்லாம் ஒரு கரண்டி கொஞ்சம் சூடாக வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் சூடாக இருந்துச்சு. நான் ஒரு அரை கரண்டி பெருஞ்சீரகம் போடுறேன். அதை போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், பெருஞ்சீரகம் வடியாக இதன்றிச்சு. இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி 3 போட்டு ஒரு பொன்னிறமாக வர்ற மாதிரி அது வரைக்கும் அதை கிளறி விடணும். தேங்காயோட வாசம் சூப்பராக இருக்குது. இப்போ நான் இது கொஞ்சம் உப்பு போட போகிறேன். இப்போ ஒரு கரண்டி உப்பு போடுறேன். அப்புறம் பார்த்து தேவையானதுனா போடுவோம். பொன்னிறமாக வர்ற வரைக்கும் ஒரு கொஞ்சம் வதக்கி எடுவோம். இப்போ பாருங்க, பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ இந்த பீன்ஸும் அவரைக்காயும் வெட்டி வச்சது அதை போட்டு இது ஒரு 3 நிமிஷம் வதக்கி விடுவோம். வடிவா எல்லாம் சேர்ற மாதிரி வடிவா கிளறி போட்டு
ஒரு 2 நிமிஷம் மூடி விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் ஆச்சு. முதல்ல ஒரு நிமிஷத்துக்கிட்ட கிளறி விட்டதானே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீன்ஸும் அவரைக்காயும் பாதிக்கு மேலே வெந்துருச்சு. இப்போ வந்து கேரட்டை போடுவோம். எல்லாம் மரக்கறி ஐட்டம் தானே, சத்தானது. அது உங்களோட தோட்டத்தில் உள்ளது. இதோட கேரட்டை வந்து ஒரு நிமிஷம் இப்படி இதோட சேர்த்து கிளறுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் ஆச்சு. இப்போ வந்து இந்த குடமிளகாயை போடுவோம். குடமிளகாய் வந்து அரை உரையாக வெந்தாலே போதும். இந்த வாயில் கடிபட்டால் நல்லா இருக்கும். இப்போ இதை குடமிளகாயும் சேர்த்து இந்த மாதிரி கிளறுவோம். கிளறி போட்டு இப்போ வந்து ஒரு கொஞ்சம் மஞ்சள்தூள், ஒரு கரண்டி மஞ்சள்தூள், இது வந்து மிளகு சீரகம், சின்ன சீரகம் ஒரு கரண்டி போட்டுட்டு வடிவாக கிளறி விடுவோம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து சாப்பிடல வந்து மரக்கறி ஐட்டம் தானே, உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி கிளறி போட்டு இப்போ வந்து காளானை போடுவோம். பாருங்க, காளான் நல்லது குட்டி குட்டியாக வெட்டி வச்சிருக்கு. ஏன்னா இதில் இந்த நீர்த்தன்மை இருக்கிறதுனால இப்போ இதை போட்டு கிளற கொஞ்சம் நீர்த்தன்மை வரும். அதனால் வந்து ஒரு 2 நிமிஷம் கிளறணும். இந்த மாதிரி எல்லாம் சேர்ற மாதிரி கிளறி போட்டு ஒரு நிமிஷம் மூடி விடுவோம். அடுப்பை ஒரு மிதமான சூட்டில் குறைச்சி விடுங்க. அப்புறம் கீழே எல்லாம் கறி போயிடும். பார்த்தீங்கன்னா இப்போ 1 நிமிஷம் ஆச்சு. காளான் இருந்ததே தெரியாத அளவுக்கு போயிடுச்சு. இப்போ வந்து சோறை போடுவோம். இது வந்து மீதமாக இருந்த சோறு, மஞ்சள் அரிசியும் பாஸ்மதியும் 2ஐயும் கலந்து இதை வந்து ஒரு 2 நிமிஷம் வடிவாக வறுத்தெடுப்போம். இதுக்கு வந்து நான் இன்னொரு கொஞ்சம் உப்பு போட போகிறேன். உப்பு நீங்கள் தேவையை பொறுத்து பார்த்து போடுங்க. நான் ஒரு அரை கரண்டி போடுறேன். தேவை இருந்துச்சுன்னா அப்புறம் போடலாம் தானே. இப்போ வந்து வடிவாக கிளறி எடுங்கோ. உங்கள்கிட்ட கருவேப்பிலை இருந்தால் கடைசியாக கொஞ்சம் சின்னதாக வெட்டி போட்டு கிளறி விடுங்க. வாசம் தூக்கலாக இருக்கும். இப்போ வந்து அருமையான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ஒரு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. என்ன ஒரு நிமிஷத்தில் அடுப்பை நிப்பாட்டி போட்டு எடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் நல்ல ஒரு ஹெல்த்தியான வெஜிடபிள் மரக்கறி எல்லாம் சேர்த்த சோறு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி சரியா எங்களோட தோட்டத்து மரக்கறியெல்லாம் வச்சு சேர்க்குறேன். அருமையாக இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. உரைப்பும் நல்லா இருக்குது. கணக்காக இருக்குது. பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, செய்து பாருங்க. மீதமாக இருக்கிற நாங்கள் சாப்பாடில் வச்சுட்டு மரக்கறியெல்லாம் மிச்சம் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு செய்யக்கில் வந்து எல்லாம் வந்து நல்ல பலனை தரும். சரியா? ஓகே, சந்திப்போம் இன்னொரு வீடியோவில். பாய்.